இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோவில் நம்மளோட காலா நமக் அப்படின்ற பாரம்பரிய அரிசியை பற்றியும் அதோட பயன்கள் மற்றும் மருத்துவ குணங்களை பற்றியும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதுபோலவே இந்த வீடியோலையும் நம்மளோட கிராமங்களில் இன்றைக்கும் விளைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரிய வகை காய்கறியான அதலக்காய் அப்படின்ற காய்கறியை பற்றியும் அதில் என்னென்ன பயன்கள் இருக்குது, என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போகிறோங்க. இதுக்கு முன்னாடி நாம் நிறைய வெளிநாட்டு காய்கறிகளை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நம்ம கிராமங்களில் விளையக்கூடிய இந்த அதலக்காயை பற்றி இன்றைக்கும் பலருக்கும் தெரியலைங்க. இந்த காயை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. இது பார்ப்பதற்கு பார்த்திங்கன்னா பாகற்காய் போன்ற வடிவத்தில் தான் இருக்கும். ஆனால் அளவில் சின்னதாக இருக்கும். இது பெரும்பாலும் கரிசல் காட்டு பகுதிகள், வயல் வரம்புகள் மற்றும் தரிசு நிலங்களில் தான் தாமாகவே வளரும் தன்மை கொண்டதுங்க. பார்ப்பதற்கு பாகற்காய் போலவே இருக்கிறதுனால இதுவும் பார்த்திங்கன்னா கசப்பு தன்மை கொண்ட ஒரு காய் தாங்க. ஆனால் சாப்பிடுவதற்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். இதன் நிறம் பார்த்திங்கன்னா கரும் பச்சையாக தான் இருக்குது. இதோட மலர்களை ஆண் மலர்கள் மற்றும் பெண் மலர்கள் அப்படின்னு 2 மலர்களாக பிரிச்சுருக்காங்கங்க. சரி வாங்க இந்த வீடியோவில் அதலக்காயோட பயன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். துத்தநாகம், வைட்டமின் சி, பாஸ்பரஸ் போன்ற பலவிதமான சத்துக்கள் இந்த அதலக்காயில் இருக்குது. இன்றளவும் பார்த்திங்கன்னா பெரும்பாலான கிராமங்களில் இதை ஒரு மூலிகை செடியாக தாங்க கருதப்பட்டுருக்காங்க. மழைக்காலங்களில் பார்த்திங்கன்னா அதலக்காய் சமையல் கிராமங்களில் ரொம்பவே பெயர் பெற்றதுங்க. கசப்பு சுவை கொண்ட உணவுகள் எப்போவுமே நுண்கிருமிகளை எதிர்த்து போராடும் தன்மை கொண்டவையாக தான் இருந்துகிட்ருக்கு. இது செரிமானத்தையும் மேம்படுத்துதுங்க. இந்த அதலக்காய் உடலில் உள்ள ஹார்மோன்களோட அளவை சீராகவே வச்சுக்குதுங்க. இது கசப்பு சுவை கொண்டு இருக்கிறதுனால வயிற்றில் உள்ள கிருமிகள் அத்தனையும் வெளியேற்றிடுதுங்க. கல்லீரல் கோளாறு காரணமாக மஞ்சள் காமாலையால் அவதிப்பட்டு வருபவர்களுக்கு அதலக்காய் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மருந்து. மஞ்சள் காமாலை நோயாளிகள் இந்த காயை உணவில் சேர்த்துக்கிறது மூலமாக மஞ்சள் காமாலை தீவிரம் அடையாமல் குறைஞ்சிடலாங்க. குடலில் புழுக்கள் இருப்பவர்களுக்கு இந்த காய் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மருந்து. பாகற்காய் சாப்பிட பிடிக்காதவங்க இந்த அதலக்காயை சாப்பிடலாங்க. உடலில் அதிகப்படியான உஷ்ணம் இருக்கவங்க இந்த அதலக்காயை எடுத்துக்கலாம். உடல் உஷ்ணம் குறைஞ்சி எரிச்சலும் குணமாகுதுங்க. நீரிழிவு நோயாளிகள் மருந்து சாப்பிட்றது மற்றும் உடற்பயிற்சி செய்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தங்களோட உணவில் அதிகமாகவே கவனம் செலுத்தணுங்க. பாகற்காயை போலவே அதலக்காயும் பார்த்திங்கன்னா நோயாளிகளுக்கு ரொம்பவே ஏற்றது. எந்த நோயின்னு கேட்குறீங்களா? நீரிழிவு நோய்க்கு தாங்க. இது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை கட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதுக்கு உதவுதுங்க. இந்த காயை எப்போவுமே பறித்த உடனே சமைச்சு சாப்பிட்றணுங்க. இல்லைனா இந்த காய்கள் பார்த்திங்கன்னா முளைக்கட்டி வெடிக்க ஆரம்பிச்சிடும். இதனால் இந்த காயோட சுவையே மாறிடுங்க. சரி வாங்க இதை எப்படியெல்லாம் சமைச்சு சாப்பிட்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த அதலக்காயை அதிக அளவில் வற்றலாக மாற்றி அதை சமைச்சிக்கலாங்க. இல்லை அப்படின்னா காரக்குழம்புல பயன்படுத்தலாம். ஆனால் சாம்பாரில் சேர்க்க வேண்டாங்க. இதை பார்த்திங்கன்னா பருப்பு மற்றும் தேங்காய் சேர்த்து பொரியலாக சமைச்சு சாப்பிட்டோன்னா நெய் போட்டு சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்குங்க. இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருக்குமே ஏற்றதுங்க. அப்புறம் என்னங்க, இவ்வளோ நன்மையெல்லாம் இருக்கப்போ இதை வேண்டான்னா சொல்ல போகிறீங்க? இனி அதலக்காயை பார்த்தா கண்டிப்பாக சமைச்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மூலயமா எங்களோட தவறுகளை நாங்கள் திருத்திக்க முடியும். அண்ட் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளது அப்படின்னு நம்பிக்கை இருந்ததுன்னா இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.